சிங்கிளாக இருக்கவங்க ரொம்ப அதிக அளவில் டிப்ரெஷனில் இருக்காங்க கல்யாணம் ஆனவங்களை காட்டிலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எந்த மாதிரியான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. நேச்சர் ஹியூமன் பிஹேவ் அப்படின்ற ஒரு இதழில் இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் தான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிளாக இருக்கக்கூடியவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, அதன் பிறகு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழுறவங்க ரொம்ப அதிக அளவில் டிப்ரெஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க திருமணமாகி ஒன்றா இருக்கிறவங்களை காட்டிலும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூல் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதருக்கும் இது தேவையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப அதிக அளவில் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க, ஒரு பயம் கொள்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல தான் டிவோர்ஸ் ஆனவங்களும் இல்லை பிரிஞ்சு வாழுற கணவன் மனைவியும் இந்த ஒரு சொசைட்டி ரூல்ல இருந்து நம்ம மீறப்படுறோமோ, நம்ம தனிமைப்படுத்தப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு பயத்துக்குள்ளேயே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொசைட்டியோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொசைட்டி வந்து அவங்கள நடத்துகிற விதம் அவங்கள மேலும் மேலும் தனிமைப்படுத்திக்க தூண்டுதலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்க, டிவோர்ஸாக இருக்கவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லையுமே அவங்கள வந்து சேர்த்துக்கிறது கிடையாது. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து குறைக்கக்கூடிய விதமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு துன்புறுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையில் வந்து சொல்லப்படுது. இந்த காலத்து ஜென்ரேஷன் எப்படி தங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான பார்ட்னர் வேண்டவே வேண்டாம், கரெக்டான ஒரு பார்ட்னராக இருந்தால் போதும், பர்ஃபெக்ட் பர்சன் வேண்டாம், ரைட்டான பர்சன் தான் வேணும் அப்படின்றதுல இந்த காலத்து பசங்க வந்து ரொம்பவே வந்து உன்னிப்பாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பார்ட்னர்ஸை வந்து அவங்க ரைட் பர்சனாக சூஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொன்னால் அறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்படுது. இன்னொன்று என்னென்னா, இந்த சொசைட்டி தனிமையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஒரு மேரேஜ் லைஃப்பில். அதனால் நாங்கள் தனிமையிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய ஃபெயிலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்து வளர்ந்தவங்களா இருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தவங்களா இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பை பார்த்தவங்களா இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த பயம் எல்லாம் வேண்டாம், நான் தனிமையிலே இருந்துக்கிறேன் அப்படின்னும் சொல்லி இருக்காங்க அப்படின்னும் சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக சைக்காலஜிஸ்ட் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத காட்டிலுமே, ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறதை காட்டிலுமே, ஆண் பெண் இருவரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே தன்னை தானே வருத்திக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதை கொண்டு போகிறத காட்டிலுமே தனியாக வாழுறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைக்காட்ரிஸ்டும் வந்து சொல்கிறாங்க. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தேர்வு அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. அதில் வந்து அவங்க ரொம்பவே உஷாராக இருக்காங்க, எந்தெந்த ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தனியாக வாழுறதையே மேக்ஸிமம் பேர் இப்போ சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தனியாக வாழுறவங்களையே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் வந்து ஒரு பயமுறுத்தக்கூடியதாகவே பார்க்கப்படுது உள்ளுக்குள்ள. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாலுமே நான் தனிமையிலேயே இருக்கேன், எனக்கான ஒரு சிறந்த ஃப்ரெண்டு வந்து இல்லை அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளேயே இருக்குது, அந்த ஒரு கேள்வி வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் வந்து இல்லையோ, ஒரு சரியான ஃப்ரெண்டு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் இருக்கவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு தனிமையில் இதுவும் ஒரு துன்புறுத்தக்கூடிய விஷயமாகவும் அவங்களுக்கு இது பார்க்கப்படுது அப்படின்னும் இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு.